Hi students, Theory of Computation lecture series la இன்னைக்கு first unitல last topic minimization of DFA. Already நம்ம minimization of DFA ல equivalence or partition method ல ஒரு 3 types வந்து discuss பண்ணியிருந்தோம். இன்னைக்கு வந்து second method, அது Myhill-Nerod theorem or table filling method அதுதான் வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நமக்கு கொஸ்டினில் வந்து டைரெக்டாக ட்ரான்சிஷன் டயக்ராம் கொடுத்தும் கேட்கலாம், இல்லை அப்படின்னா ட்ரான்சிஷன் டேபிள் கொடுத்தும் கேட்கலாம். எப்படி வேணால் கேட்பாங்க, எப்படி கேட்டாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதான் வந்து ஒரு ட்ரான்சிஷன் டயக்ராம். இந்த டயக்ராம்லேருந்து டேபிள் நமக்கு வந்து எழுத தெரியும். சரி, டேபிள் வந்து ஃபில் பண்ண தெரியும். எப்படி ஃபில் பண்ணுவோம், ஸ்டேட்ஸும் என்ன இன்புட்ஸ் 0 1 இன்புட்ஸ் அதையும் இங்கே கொடுத்துட்டு என்னெல்லாம் ஸ்டேட்ஸ் இருக்குது, Q0லேருந்து Q5 வரை ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ அதை எழுதிக்கலாம். இதெல்லாம் ஸ்டார்ட் ஸ்டேட், எது ஸ்டார்ட் ஸ்டேட் எது ஃபைனல் ஸ்டேட் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். இங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுது Q0 ஸ்டார்ட் ஸ்டேட், ஆரோ மார்க் யூஸ் பண்ணியிருக்கேன். Q0 அண்ட் Q2 ஃபைனல் ஸ்டேட்ஸ்னால ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து Q0க்கு 0 இன்புட்னா எங்கே மூவ் ஆகுது, ஸோ Q0க்கு 0 இன்புட் அப்படின்னா Q1க்கு மூவ் ஆகுது. அதே மாதிரி Q0க்கு 1 இன்புட்னா எங்கே மூவ் ஆகுது, Q0க்கு 1 இன்புட்னா Q3க்கு வந்து மூவ் ஆகுது. சரி, Q3க்கு மூவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டேபிளை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இதை இனி வந்து ஒரு டேபிள் யூஸ் பண்ணி அதை எப்படி அந்த டேபிளில் வந்து மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதான் டேபிள் ஃபில்லிங். அந்த டேபிளை எப்படி ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1ல் எப்படி இந்த டேபிள் வந்து எப்படி ட்ரா பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு இங்கே மொத்தம் வந்து Q0லேருந்து Q5 வரை ஸ்டேட்ஸ் இருக்குது. இப்போ ஹரிசாண்டலில் Q0லேருந்து Q4 வரை ஃபில் பண்ணிக்கணும். வெர்டிக்கலாக பார்க்கும்போது Q1ல் இருந்து Q0க்கு அடுத்த ஸ்டேட் Q1ல் இருந்து Q5 ஃபைனல் ஸ்டேட் வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்படின்னு புரியுதுல? ஸோ நம்பர் ஆஃப் மொத்த ஸ்டேட்ஸில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஹரிசாண்டல்லையும், தென் செகண்ட் ஸ்டேட்லேருந்து லாஸ்ட் ஸ்டேட் வரை வெர்டிக்கல்லையும் வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு செல் ஆக்குப்பை ஆகிற மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அதில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இதை எப்படி மார்க் பண்ணேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எதை வந்து மார்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஃபைனல் ஒரு நான் ஃபைனல் ஸ்டேட்டாக இருந்தால் மட்டும்தான் மார்க் பண்ண முடியும். இப்போ ரெண்டுமே ஃபைனல் ஸ்டேட்டாக இருக்குது, ரெண்டுமே நான் ஃபைனலாக ஸ்டேட்டாக இருக்குது அப்படின்னா அதை வந்து லீவ் பண்ணியிருக்கோம். அந்த செல்லை வந்து மார்க் பண்ணாமல் விட்டுறணும். சரியா? இப்போ ஒரு ஃபைனல் ஒரு நான் ஃபைனல், தட் மீன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக வரணும். சரியா? ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இங்கே Q0 இங்கே Q5 இருக்குது, ரெண்டுமே இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. அப்போது Q0ல் இந்த Q0 Q5 காம்பினேஷனில் ஒன்று ஃபைனல் ஒன்று நான் ஃபைனலாக இருந்தால் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அந்த செல்லை. ஸோ இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ Q0 அப்படிங்கிறது நமக்கு ஃபைனல் ஸ்டேட், Q5 வந்து நான் ஃபைனல். அப்போது ஒரு ஃபைனலும் ஒரு நான் ஃபைனலும் இருக்கிறதுனால மார்க் பண்ணிக்கிறேன். சரி, அப்போ Q0 காம்பினேஷனில் எதெல்லாம் வந்தால் மார்க் பண்ணலாம், Q0வும் Q2வும் வந்தால் மட்டும் மார்க் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ரெண்டுமே ஃபைனல் ஸ்டேட். மற்றபடி Q0 கூட எந்த ஸ்டேட் கம்பைனாக இருந்தாலும் அதை மார்க் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம அதுதான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். சரி, Q0லேருந்து Q5 Q0 Q4 காம்பினேஷன், Q0 Q3 மார்க் பண்ணியிருக்கேன், Q0 Q1 மார்க் பண்ணியிருக்கேன். எக்ஸப்ட் Q0 Q2 தவிர மீது எல்லாமே இந்த லைனில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா Q1 அப்படிங்கிறது நமக்கு நான் ஃபைனல். இப்போ Q1ம் நான் ஃபைனல் அப்படின்னா அதை இன்னொரு ஃபைனல் ஸ்டேட்டோடு தான் மார்க் பண்ண முடியும். இப்போ Q1 Q0வோட மார்க் பண்ணலாம், இல்லைனா Q1 Q2வோட மார்க் பண்ண முடியும். மீதி எதோடையுமே மார்க் பண்ண முடியாது, ஏன்னா மற்றது எல்லாமே நான் ஃபைனல். அப்போ Q0 காம்பினேஷன் வராது. அப்போ Q1 Q2 காம்பினேஷன் மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். Q1 Q2 காம்பினேஷன் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு ரிமைனிங்கை வந்து லீவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ Q2 பார்த்தோம் அப்படின்னா Q2 அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபைனல். அப்போ Q2வோட ரிமைனிங் இருக்கிறது இந்த Q4ம் Q3யும் இங்கே இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ ரெண்டையுமே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து மார்க் பண்ண முடியாது, ஏன்னா ரெண்டுமே ஃபைனல். Q3யும் நான் ஃபைனல், Q5 நான் ஃபைனல், Q4 நான் ஃபைனல், ஹியர் ஆல்சோ Q4 Q5 நான் ஃபைனல். அப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக ஸ்டேட்ஸ் வரும்போது அந்த இடத்த மார்க் பண்ணக்கூடாது. மற்றபடி டிஃப்ரெண்ட்டாக வரும்போது மார்க் பண்ணணும். மற்றபடி சேம் ரெண்டுமே ஃபைனலாகவோ ரெண்டுமே நான் ஃபைனலாகவோ வந்தால் அதை வந்து லீவ் பண்ணிடணும். சரி, இந்த ஸ்டெப் 1ல் இருக்கிறத அப்படியே ஸ்டெப் 2க்கு நம்ம எடுத்துகிட்டு போவோம். ஸோ ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கிறத நான் அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ அப்போது இன்னும் இருக்கிற இதெல்லாம் மார்க் பண்ணாமல் இருக்கும், அந்த செல்லை ஏதாவது மார்க் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். அது செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எதெல்லாம் மார்க் பண்ணாமல் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு 0க்கும் 1க்கும் ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணி பார்க்கணும். இங்கே Q0 இங்கே Q2 இந்த செல் மார்க் பண்ணல, அதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் Q0க்கு 0 இன்புட், Q2க்கு 0 இன்புட். அதே மாதிரி Q0க்கு 1 இன்புட், Q2க்கு 1 இன்புட் போட்டு பார்க்கும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருதோ, ஸோ Q0 0 டேபிள் வந்து பார்த்து வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ Q0க்கு 0 அப்படின்னா நமக்கு Q1 வரும்.
சரி, அப்போ இங்கே வந்து Q1. அதே மாதிரி Q2க்கு 0 இன்புட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே Q1. ரெண்டுமே சேமாக வந்துனாலே இங்கே சேமாக வர்றதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை. சேமாக வர்ற மாதிரி இருந்தாலே நம்ம அதை போட்டிருக்கவே மாட்டோம். இந்த ஸ்ட்ரெச்சர்லே சேமாக வராது, எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டோட தான் காம்பினேஷன் வந்து ஆயிருக்கும். இப்போ ரெண்டுமே சேமாக வந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து இந்த செல்லில் மார்க் பண்ணியிருக்க மாட்டோம். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா Q0ல் 1, Q0 1 இன்புட் கொடுக்கும்போது Q3க்கு மூவ் ஆகுது, Q2க்கு 1 இன்புட் கொடுக்கும்போது நமக்கு Q5க்கு மூவ் ஆகுது. இப்போ Q3 Q5 இங்கே செக் பண்ணலாம். Q3 Q5 பார்த்தோம் அப்படின்னா இங்கே மார்க் பண்ணலை, அப்போ இதையும் மார்க் பண்ண முடியாது. ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி போட்டு பார்க்கும்போது இது ரெண்டில் ஒரு காம்பினேஷன், இப்போ இங்கே 2 செல் வந்திருக்கும்ல, இந்த காம்பினேஷனில் இருக்கக்கூடிய செல் இங்கே மார்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதையும் மார்க் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று மார்க்டு ஸ்டேட்டாக இருந்தது அப்படின்னா அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று, இது 2 இல்லைன்னா இது 2, சரி, 0 0ன்னு வர்றது இல்லைனா 1 1 வர்றது, இதில் ஏதாவது ஒன்று வந்து ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணுற ஸ்டேட்டாக இருந்தால் மார்க் பண்ண செல்லாக இருந்தது அப்படின்னா Q0 Q2 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பாசிபிலிட்டியே இல்லை, அப்போ மார்க் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, Q1 Q3 மார்க் பண்ணாமல் இருக்குது. அப்போ Q1 Q3 வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெல்டா ஆஃப் Q1, 0 என்ன வருது, Q3, 0. ஏதாவது ஒன்று வந்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அடுத்ததை பார்க்கலாம். இப்போ Q1 0 அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு எங்கே போகுது, Q1 0 இன்புட்டுக்கு அப்படின்னா Q4 ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுது. அதே மாதிரி Q3 டேபிள் பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க, ஓகேவா. Q3க்கு 0 அப்படின்னா Q0க்கு வந்து போகுது. இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா Q0 Q4 காம்பினேஷன் இங்கே இருக்கான்னு பார்ப்போம். Q0 Q4 காம்பினேஷன் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம். அப்போது அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று தானே, அப்போ இது மார்க் பண்ணியிருந்தால இங்கே பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. Q1 Q3யும் என்ன பண்ணிக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம். ஸோ Q1 Q3 காம்பினேஷனை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கிளியர். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கணும், Q1 Q4 இருக்குது. Q1, Q4 பார்க்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் Q1, 0, Q4, 0 வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ Q1, 0, Q4, 0 டேபிள்லேருந்து பார்த்தோம்னா Q4 ரெண்டுமே சேம் ஸ்டேட்னால் பாசிபிளே இல்லை. ஸோ அப்போ இது வராது. அப்போ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். Q1க்கு 1 இன்புட், Q4க்கு 1 இன்புட். ஸோ Q1க்கு 1 இன்புட் நமக்கு கொடுக்கும்போது என்ன வரும் ஆன்சர் அப்படின்னா Q2 வருது. Q4க்கு 1 இன்புட்னா Q4 வருது. இப்போ இங்கே பார்த்தோம்னா Q2 Q4 ஆல்ரெடி மார்க் ஆகிருக்கான்னு பார்ப்போம். Q2 Q4 ஆல்ரெடி மார்க்டு. அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம். அப்போ Q1 Q4 காம்பினேஷன் என்ன பண்ணிக்கலாம், Q1 Q4 மார்க் பண்ணிக்கலாம். சரி, இனி நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா Q1 Q5. ஸோ Q1, Q5 ஃபைண்ட் பண்ணுவோம். ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் Q1, 0, ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் Q5, 0. ஸோ Q1, 0க்கு நமக்கு Q4 வரும். Q5, 0 அப்படின்னா Q2. ஸோ இங்கே Q4 Q2 அப்படின்னு பார்த்தோன்னா இந்த Q2 வந்து நமக்கு என்ன ஸ்டேட்டு, ஃபைனல், Q4 வந்து நான் ஃபைனல் ஸ்டேட். அப்போ என்ன பண்ணிக்கலாம், இதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்போ இதையும் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன இருக்குது, Q3, Q4 வந்து செக் பண்ணிக்கலாம். Q3, Q4. ஸோ ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் Q3, 0, ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் Q4, 0 என்ன வரும், Q3, 0 அப்படின்னா Q3க்கு 0 இன்புட் கொடுக்கும்போது Q0க்கு தான் வருது. தென் Q4, 0 பார்த்தோம் அப்படின்னா Q4. ஸோ இங்கே ரெண்டுமே நான் ஃபைனல் ஸ்டேட். அப்போ இதை மார்க் பண்ணியிருக்க மாட்டோம். Q0 Q4 காம்பினேஷன் வந்திருக்காது. Q0 Q4. Q0 நமக்கு ஃபைனல் ஸ்டேட்டு, Q4 நான் ஃபைனல் தானே. அப்போ இந்த காம்பினேஷன் கரெக்ட் ஆகும். அப்போ Q3 Q4 நம்ம என்ன பண்ணிக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம். ஸோ Q3 Q4 மார்க் பண்ணிக்கலாம். தென் அகெயின் என்ன இருக்குது நமக்கு இங்கே Q3 Q5 காம்பினேஷன் பார்க்கணும். ஸோ Q3யும் Q5யும் பார்க்கலாம். ட்ரான்சிஷன் ஆஃப் Q3, 0, ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் Q5, 0. ஸோ Q3, 0 வந்து Q0 தான். Q5, 0 Q2. இப்போ Q0 வருது, இங்கே Q2 வருது. ரெண்டுமே நமக்கு ஃபைனல் ஸ்டேட். சரி, அப்போ மார்க் பண்ண முடியாது. அடுத்த காம்பினேஷன் செக் பண்ணுவோம். காம்பினேஷன் மீன்ஸ் அடுத்த இன்புட்டுக்கு செக் பண்ணிக்கலாம். Q5, 1. ஸோ Q3, 1 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எங்கே மூவ் ஆகுது அப்படின்னா Q4க்கு மூவ் ஆகுது. அதே Q5, 1 அப்படின்னா Q4 ரெண்டுமே சேம் ஸ்டேட். அப்போ எதுவும் மார்க் பண்ண முடியாது. ஸோ அதை லீவ் பண்ணிடலாம். ஃபைனலாக என்ன இருக்குது, Q4 Q5. ஸோ
Q4, Q5 வந்து ஃபைண்ட் பண்ணுவோம். Transition function of Q4, 0, transition function of Q5, 0. Q4, 0க்கு என்ன வருது? Q4 வருது. Q5, 0 transition table செக் பண்ணோம் அப்படின்னா Q2. நமக்கு Q4, Q2 அப்படிங்கிறது நமக்கு ஃபைனல், Q4 நான் ஃபைனல். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆல்ரெடி இது வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அப்போ இதையும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ Q4, Q5யும் இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சரி, அப்போ வந்து ஸ்டெப் 2ல், இப்போ ஸ்டெப் 1 எப்படி மார்க் பண்ணோம்? அந்த 2 காம்பினேஷனை பேஸ் பண்ணி மார்க் பண்ணோம். ஸ்டெப் 2ல் ஆல்ரெடி மார்க் பண்ணதை எழுதிட்டு ரிமைனிங் இருக்கிறதுக்கு இன்னும் ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணுவோம். செக் பண்ணும்போது அந்த காம்பினேஷனில் ஏதாவது ஒன்று ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்க ஸ்டேட்குள்ளே இருந்தது அப்படின்னா அந்த ஸ்டேட்டையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. இப்போ ஃபைனலாக நம்ம இப்போ டோட்டலாக என்னெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோமோ அதை வந்து இதை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே இதெல்லாம் இருக்குது, இங்கே இது இருக்குது. ஸோ இதில் எல்லாமே மார்க் பண்ணிட்டோம். அப்புறம் இதில் 3 மார்க் பண்ணியாச்சு, இதில் 1. ஸோ எதெல்லாம் இப்போ மார்க் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா இந்த இடம் மார்க் பண்ணாமல் இருக்குது, இந்த இடம் நமக்கு மார்க் பண்ணாமல் இருக்குது. ஸோ இந்த 2 இடம். அப்போ இன்னும் வந்து நமக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ ஆல்ரெடி கொஞ்சம் மார்க் பண்ணோம்ல. ஸோ இந்த மார்க் பண்ணுறதுக்குள்ளே இதில் ஏதாவது வருதான்னு செக் பண்ணுறதுக்கு இன்னொரு டைம் நம்ம Q0, Q2 வந்து செக் பண்ணி பார்க்கணும். சரியா? இந்த ஸ்டெப் 3ல் அகெயின் ஒன் டைம் நம்ம என்ன பண்ணணும்? Q2, Q0, Q2 இந்த செல் வருதான்னு பார்க்கணும். அப்போ Q0, Q2 அகெயின் செக் பண்ணுறேன். Q0க்கு 0, Q2க்கு 0 போட்டு பார்க்கலாம். Q0க்கு 0 என்ன வரும்? Q1. Q2க்கு 0, Q1 சேம் ஸ்டேட் வராது. அதே மாதிரி 1 போட்டு பார்ப்போம். Q0, 1, Q2, 1. ஸோ ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் ஸோ அப்ளை பண்ணி பார்க்கும்போது Q0, Q3, Q5 தான் வருது. ஸோ இது வந்து மார்க் பண்ணியிருக்கோமா? Q3, Q5 இல்லை, ஆல்ரெடி அன்மார்க்டு ஸ்டேட். அப்போ இது திரும்பவும் வராது. அதே மாதிரி திருப்பி Q3, Q5 இன்னொரு டைம் கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ Q3, Q5க்கு நம்ம வந்து டெல்டா 0 இன்புட்டு பார்த்தோம் அப்படின்னா Q0, Q2 வரும். Q0, Q2 காம்பினேஷன் மார்க் பண்ணலை. 1 இன்புட் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே Q4. அப்போ வந்து திருப்பி இது வந்து பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ அப்போது ஃபைனலாக எதெல்லாம் வந்து மார்க் பண்ணலை? Q2, Q0, Q2 காம்பினேஷன், தென் Q3, Q5 காம்பினேஷன். அப்போ எப்படி இங்கே வந்து ஸ்டேட்டை மினிமைஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி மார்க் பண்ணாத ஸ்டேட் இருக்குல்ல, இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம ஒரு ஸ்டேட்டை எடுத்துக்கலாம். அப்போ Q0, Q2வையும் சேர்த்து ஒரு ஸ்டேட்டை, Q3, Q5 சேர்த்து ஒரு ஸ்டேட்டாக எடுக்கும்போது நமக்கு அந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய டிஎஃப்ஐ விட இது வந்து மினிமைஸ்டு டிஎஃப்ஐயாக வந்து நம்மளால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக நம்ம டேபிள் ஃபில் பண்ணியிருக்கிறத வச்சு நம்ம வந்து கம்பைன் பண்ணும்போது நமக்கு எதெல்லாம் மார்க் ஆகலை? Q0, Q2. ஸோ Q0, Q2 காம்பினேஷன் வந்து மார்க் ஆகலை. அதே மாதிரி Q3யும் Q5ம் மார்க் ஆகாமல் வந்து அப்போ இதை வந்து தனி ஸ்டேட்டாக வந்து போட்டுட்டு இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு ஸ்டேட்டாகவும் ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் தனி ஸ்டேட்டாகவும் போட்டுக்கலாம். சரியா? அப்போது Q0, Q2 அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட். ஓகே. தென் நமக்கு Q1 ஸ்டேட் அப்படியே தான் எழுதணும். சரி, அப்போ Q1 ஒரு ஸ்டேட், Q3, Q5 ஒரு ஸ்டேட்டு. அகெயின் எது ரிமைனிங் மீதி இருக்குது? Q4. ஓகேவா? Q4 வந்து ஒரு ஸ்டேட்டாகவும் நம்ம எடுத்துக்கிறோம். கிளியர்? ஓகே. ஸோ அப்போ ஆல்ரெடி நமக்கு இருந்தது எவ்வளோ ஸ்டேட் இருந்தது? Q0லேருந்து Q5 வரை. தட் மீன்ஸ் 6 ஸ்டேட்ஸ் இருந்தது. 6 ஸ்டேட்ஸை நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா Q4 இங்கே போடணும். 6 ஸ்டேட்ஸை 1, 2, 3, 4 ஸ்டேட்டாக வந்து மாற்றிருக்கு. இப்போ இதோட ஸ்டார்ட் ஸ்டேட் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு கொஸ்டினில் இருந்ததில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஸ்டேட் எதாக இருக்குது? நமக்கு இங்கே வந்து ஸ்டார்ட் ஸ்டேட் வந்து Q0. அப்போது ஃபைனல் ஸ்டேட் வந்து Q2. Q0வும் Q2வும் ஃபைனல் ஸ்டேட், Q0 ஸ்டார்ட் ஸ்டேட். அப்போது இங்கே Q0, Q2 கம்பைன் ஆகி இருக்கிறதால மொத்தமாக இது ஃபைனல். ஸ்டார்ட் ஸ்டேட் Q0வும் இங்கே இருக்கிறதால இது. அப்போ இங்கே வந்து ஸ்டார்ட் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் ஒரே ஸ்டேட்டாக இருக்குது இந்த மினிமைஸ்டு டிஎஃப்ஐயில். ஸோ இனி வந்து டிரான்சிஷன் டேபிள் பேஸ் பண்ணி டயக்ராம் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ Q0க்கு 0 இன்புட் அப்படின்னா Q1க்கு மூவ் ஆகுது. ஸோ Q0க்கு 0 இன்புட்னா Q1க்கு மூவ் ஆகுது. Q0க்கு 1 இன்புட் அப்படின்னா Q3க்கு மூவ் ஆகுது. ஓகே. தென் Q1க்கு 0 இன்புட்னா Q4க்கு மூவ் ஆகுது. Q1க்கு 1 இன்புட் அப்படின்னா Q2க்கு மூவ் ஆகுது. சரி, இனி Q2க்கு 1, Q2 இங்கே தான் இருக்குது. அப்போ Q2க்கு 1 அப்படின்னா எங்கே போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு Q2க்கு 0, Q2க்கு 0 இன்புட் கொடுக்கும்போது Q1க்கு தான் மூவ் ஆகுது. Q2க்கு 1 இன்புட் கொடுக்கும்போது Q5க்கு மூவ் ஆகுது. ஆல்ரெடி நம்ம அந்த Q0க்கு கொடுத்தது இதுக்கும் கரெக்டாக இருக்குது. ஸோ
ஸோ அதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கணும். நம்ம மினிமைஸ்டு டிஎஃப்ஏ வரைஞ்சோம் அப்படின்னா காமன் பாத் வந்து வந்திருக்கணும். சரியா? தென் Q3 பார்த்தோம் அப்படின்னா Q3க்கு 0 இன்புட்னா எங்கே போகுது? Q3க்கு 0 இன்புட் அப்படின்னா Q0க்கு போகுது. சரியா? 0 இன்புட்னா Q0க்கு போகுது. Q3க்கு 1 இன்புட் அப்படின்னா Q4க்கு போகுது. 1 இன்புட்னா Q4க்கு போகுது. அகைன் Q4க்கு 0 இன்புட்னா Q4லே தான் இருக்குது செல்ஃப் லூப். அகைன் Q4க்கு 1 இன்புட்னாலும் செல்ஃப் லூப். அப்போ 0,1 வந்து Q4லே தான் இருக்குது. தென் Q5ல 0 இன்புட் அப்படின்னா Q2க்கு மூவ் ஆகுது. தென் Q5க்கு 1 இன்புட் அப்படின்னா Q4க்கு மூவ் ஆகுது. ஆல்ரெடி போட்டோம். சரி, இதான் வந்து டிரான்சிஷன் டயக்ராம். Q3க்குனாலும் நமக்கு 1 இன்புட் கொடுத்தா Q4க்கு தான் மூவ் ஆகுது. Q5க்கும் 1 இன்புட் கொடுத்தா Q4க்கு தான் மூவ் ஆகும். ஸோ நம்ம கரெக்டாக சால்வ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வந்து டேபிள் பேஸ் பண்ணி டயக்ராம் போடும்போது கரெக்டாக இங்கே கம்பைன் பண்ணியிருக்க 2 ஸ்டேட்டுக்குமே சேம் ஃப்ளோ, ஒரே ஃப்ளோ இருக்கிற மாதிரி தான் டயக்ராம் வந்து வரும். சரியா? இப்போ டிஎஃப்ஏன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டேட்டுக்கு 2 இன்புட், ஒரு இன்புட்டுக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு தான் மூவ் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ Q0 Q2க்கு பார்த்தோம்னா 0க்கு இங்கே மூவ் ஆகுது, 1க்கு இங்கே மூவ் ஆகுது. Q1ல 0னா இங்கே போகுது, 1 இங்கே போகுது. இதுக்கு 0 இங்கே, 1 இங்கே. Q4க்கு 0ன்னு இங்கேயே இருக்குது. ஸோ எல்லா ஸ்டேட்டுக்கும் நமக்கு 0ன்னு இன்புட் இருக்குது. ஒரு இன்புட்டுக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு தான் மூவ் ஆகுது. ஸோ இது வந்து டிஎஃப்ஏ அப்படிங்கிறது கன்ஃபார்ம். ஸோ நமக்கு ஆல்ரெடி இருந்த 6 ஸ்டேட்ஸ் இங்கே 4 ஸ்டேட்ஸாக மினிமைஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது மினிமைஸ்டு டிஎஃப்ஏ எது யூஸ் பண்ணியிருக்கோம்? டேபிள் ஃபில்லிங் மெத்தட் ஆர் மைஹில்-நீரோட் தியரம். சரியா? மைஹில்-நீரோட் தியரம். கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.